ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 8.1ல் செகண்டோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 26 கேட்டிருக்காங்க. அஸ் யூஷுவல் நம்ம போன சம் தான். போன சம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் என்ன பண்ணுமோ அப்ளை பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் அதுக்கு செயின் ரூல் அப்ளை பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிப்போம். ஓகேவா? ஏன் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்து பண்ணுறோம். ஓகேவா? நியரஸ்ட் கியூப் ரூட் ஆஃப் 26 என்னது 27. 3 வந்து 3 டைம்ஸ் போட்டோம்னா 27 வந்துடும். இப்போ டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 26 மைனஸ் 27 என்னது -1. ஓகே, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸில் 27 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 3ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் 27 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/3 27 பவர் 1/3 × 2. அப்போது 3 டைம்ஸ் அப்படின்னா 27 3 பவர் 3ங்கிறதுனால 3 மட்டும் எடுத்துக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் பண்ணுறோம், ரிமைனிங் இருக்குது அந்த பவரோட. அப்போ 9 கிடைக்குது. அப்போ 1/27. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க எல்லா வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது எஃப் ஆஃப் 27 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 27 இன்ட்டு டெல்டா எக்ஸில் வந்து 3 + 1/27 இன்ட்டு -1. இப்போ -27ஓட வேல்யூ வந்து 0.0370. அப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோடனே நமக்கு வந்து 2.963 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து கியூப் ரூட் ஆஃப் 26ஓட அப்ராக்சிமேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.